உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலம் தர்மசாலாவில் நடந்த அந்த கொலைகள் பற்றி தான் இன்றைக்கி அதிகமாக பேசப்படுது. நினச்சி பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்னமோ இன்றைக்கி நம்ம ஒரு விலங்குகளை துன்புறுத்தணுன்னாக்கா கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படா நம்ம அதுக்குள்ளேயே கொன்று சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனிதனையே விலங்குகளை விட கேவலமாக கொலை பண்ணி நூற்றுக்கணக்கில் புதைச்சிருக்காங்கங்கிறத கேள்விப்படும் போதே ரொம்பவும் கொடூரமாக இருக்குது. யாரை நம்புறதுனே தெரில. ஒரு கோவில் சார்ந்து ஒரு கோயில்னா அவ்வளோ புனிதமாக நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு கோயிலே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. இங்கே நடக்கிறத பார்த்தாக்க நம்ம எங்கே போனாலும் இந்த சிந்தனை தான் வரும். இங்கே என்ன தப்பு நடக்குமோ, அங்கே என்ன தப்பு நடக்குமோ. நம்ம யாருக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னே புரிய மாட்டேங்குது. யாரை நம்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவன் தப்பு பண்ணிட்டான்னாக்கா அது சார்ந்த விசாரணை போகிறதெல்லாம் அந்த அரசாங்க அதிகாரியா என்ன இவனை மாட்டினான்னாக்கா அடுத்தது நம்ம மாட்டையில் அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான். அவன் மாட்டையில் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா தான் நமக்கு இன்னொருத்தன் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்லாம் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கட்சிகள்லேயும் இதே மாதிரியே இன்றைக்கி அவன் மாட்டையில் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம கட்சி பேர் கெட்டு போயிடும், கோவில் பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு மூடி மறைக்காமல் நேர்மையாக நடவடிக்கை எடுத்தாங்கனாக்கா கொஞ்சம் மக்களுக்கும் நம்பிக்கை வரும். சரி, நேர்மையாக நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நன்றி, வணக்கம்.